அனைவருக்கும் வணக்கம். நம்ம தேர்வு எழுதும் பொழுது தேர்வுல ஒரு பிசிக்ஸ் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வகுப்புல பார்க்கலாம். அதுல நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஸ்லிப் டெஸ்ட்ல ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கு. The number of degrees of freedom of two particles constrained to move in a plane with fixed distance between them. அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற டாபிக்கு கீழே இந்த கொஷினை கேட்டிருக்கிறாங்க. முதல்ல இந்த கொஷினை படிச்சாச்சு. இப்ப இந்த கொஷினை படிச்சதுக்கு பிறகு இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை நம்ம கொடுக்கும். அப்பதான் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டிருக்காங்க, அது எஃப். சரிங்களா? அதுக்கு அடுத்தது எத்தனை பார்ட்டிகல்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு பார்ட்டிகல் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகலை சொல்லக்கூடியது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இது வந்து ரெண்டாவது கீவேர்ட்ஸ். மூணாவது கீவேர்டு என்னன்னா மூவ் இன் அ பிளேன். பிளேன்ல தான் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளேன் அப்படிங்கிறது டூ டைமென்ஷன், 2D டைமென்ஷன். சரிங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு பார்ட்டிகளையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து அடுத்த கீவேர்டு. ஸோ இப்போ இந்த கீவேர்ட் எல்லாம் வச்சு ஒரு டயக்ராம் உருவாக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இது ஏங்கிற பார்ட்டிகல், அதுக்கு அடுத்தது பிங்கிற பார்ட்டிகல். இந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான ஃபார்முலா எழுதணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான ஃபார்முலா என்னதுன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு என்ன டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்ம நம்பர்ல டினோட் பண்ணோம். டூ டைமென்ஷன்ங்கிறதுனால ரெண்டுங்கிறத நான் டினோட் பண்றேன். அடுத்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் 2n மைனஸ் எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ், எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குங்கிறத கே அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா, இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இப்போ அப்ளை பண்ண போறோம். ஸோ எஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு டூ டைமென்ஷன் பிளேன் இருக்கிறதுனால டூ டைமென்ஷன், எத்தனை பார்ட்டிகல், ரெண்டு பார்ட்டிகல், எத்தனை கன்ஸ்ட்ரெயின், ஒரு கன்ஸ்ட்ரெயின். இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில ஒரு கன்ஸ்ட்ரெயினா செயல்படக்கூடியது இந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் தான், ஒரு கன்ஸ்ட்ரெயின். அப்ப இதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது வந்து மூணு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அப்போ மூணு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி இந்த கொஷின்ல நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மூணு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துல முதல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இப்போ நம்ம அதாவது டிரான்ஸ்லேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பிளேன் வரைஞ்சுப்போம். ஸோ இந்த பிளேன்ல நம்ம ஒரு ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஒன்று, இந்த ரெண்டு பார்ட்டிகளை இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பார்ட்டிகளால எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக முடியும்னா இப்படி எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆக முடியும், அதே மாதிரி ஒய் டைரக்ஷன்ல மூவ் ஆக முடியும். ஸோ இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு இந்த இந்த எங்க போனாலும் அந்த எக்ஸ் ஒய்ங்கிற டைரக்ஷன்ஸ்ல நம்மளால இதை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அப்போ ஒன்னு எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறது, இன்னொன்னு ஒய் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறது, இன்னொன்னு இந்த பார்ட்டிகளை என்ன பண்ணலாம்னா ரொட்டேட் பண்ணலாம் இப்படி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணக்கூடியது ரொட்டேஷன் அலாங் த ஆக்சிஸ் அட் எனி பாயிண்ட். எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லயும் ஒரு மையத்தை வச்சு அதை என்னால என்ன பண்ண முடியும்னா சுத்த முடியும், இப்படி சுத்த முடியும். சரிங்களா? ஸோ அப்போ மூணு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்லேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து ரெண்டாவது வந்து டிரான்ஸ்லேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ். அடுத்து மூணாவது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது வந்து ரொட்டேஷன் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ் அட் எனி பாயிண்ட், அட் எனி பாயிண்ட். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம அப்ரோச் பண்ற விதத்தை மூலியமாவே நம்ம நிறைய கான்செப்டை நம்ம கத்துக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். வர டிஆர்பியில எல்லாரும் பாஸ் பண்றதுக்கு வாழ்த்துக்கள்.